வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய சுயசாரம் பற்றியதான பதிவு. மகர ராசியில போயிட்டு இருக்கிற செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துக்கு மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 24 வரை 18 நாட்கள் பயணிக்கிறார். அப்ப துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இந்த செவ்வாய் பயணிக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல பயணிக்கும் பொழுது பொருள் சார்ந்து வேலை செய்வார். 5ஆம் இடத்துல பயணிக்கும் போது உறவுகள் சார்ந்து வேலை செய்வார். இந்த ரெண்டுமே நமக்கு நன்மைதான். ஆனால் நமக்கு அந்த 4ஆம் இடம் என்பது கொஞ்சம் ஒரு ஈஸி கோயிங்கா இருக்காது. ஜாலியா சம்பாரிச்சோம் அப்படின்னு இருக்காது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம்னு தான் இருக்கும். ஆனா அதுல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இப்ப செவ்வாய் அப்படின்னாலே விவசாயம், பூமிக்காரகன், கட்டுமானத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் எல்லாமே உண்டானதுதான். அது மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது பூமி ஸ்தானம் நம்மளுக்கு துலா லக்னத்துக்கு. அதனால நீ வீடு கட்டுறது தனிப்பட்ட அமைப்புல, அது இல்லாம தொழிலாவே பண்ணிட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இப்போ ஒரு ஹார்ட்வேர் பெயிண்டிங் கடையெல்லாம் வச்சிருக்கவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்க, பெரிய மிஷினரி போட்டு ஜாப் ஒர்க் பண்றவங்க, உங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் சுயபலம் பெறும் பொழுது உற்பத்தி தொழிலை வளர்ச்சி பண்ணி கொடுத்துட்றார். எப்படிப்பட்ட ஒரு உற்பத்தி பாகங்கள், பொருள் உதிரி பாகங்களை தயாரிக்கிறதா இருந்தாலும், தொழிற்சாலை, கனரக தொழிற்சாலை, இப்படி எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரத்துவம் ஒரு பொறுப்பை கொடுத்து நம்மளுக்கு அதில் இயங்கிட்டு இருப்போம். காவல்துறை, இராணுவம் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. நல்ல பவர்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கும். அதனால முதல் 9 நாட்கள்ல நமக்கு பொருள் சார்ந்து டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். சொத்துக்கள் சேர்க்கை, இது விவசாயம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் 9 நாள் அந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உறவு சார்ந்த விஷயத்துக்கு நன்மை கொடுக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, வீட்டுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இது மாதிரி விஷயங்களுக்கு இப்போ குலதெய்வ கோயில், இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நன்மைகள் பண்ணும். தந்தை வர்க்கம், பூர்வீகம், இதுக்கெல்லாம் நன்மைகள் பண்ணும். இப்போ வெளிநாடு போய் ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அல்லது உயர்கல்வி படிக்கணும், இதுக்கெல்லாம் அதை சப்போர்ட் பண்ணும். இந்த காலகட்டத்திற்கு அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால துலா லக்னத்துக்கு இந்த ரெண்டுக்குமே அருளும் பொருளும் ரெண்டுமே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம்தான். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் 3. இப்போ அவிட்டத்துல செவ்வாய் போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சித்திரைன்ற நட்சத்திரமும் மிருகசிரீஷமும் நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரம் தான். இந்த 3மே ஒரு அணியாத்தான் பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவிட்ட நட்சத்திரத்திற்கு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்ட வசுக்கள். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வடிவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தவிட்டு கூட்டம், பொன்வண்டு தான் பறவை. அவிட்டத்துக்கு மிருகம் சிங்கம், மரம் வன்னி மரம். அப்ப இந்த மாதிரியான குறியீடுகளையும் நம்ம இயக்கணும்னாலும் அந்த நட்சத்திரத்தை இயக்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு பறவை கோழி, மிருகம் சாரைப்பாம்பு, மரம் கருங்காலி மரம். கருங்காலி சம்பந்தப்பட்ட கட்டைகள் மற்றும் மணிமாலைகளை பயன்படுத்தலாம். தெய்வம் சோமாஸ்கந்தர், சிவன் கோயிலில் இருக்க சோமாஸ்கந்தர் வழிபாடுகளை பண்ணிட்டு வரலாம். அதுபோக சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்துக்கு வில்வ மரம், வில்வ மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அதே போல விஸ்வகர்மா தெய்வம் மற்றும் நமக்கு சித்திரை அப்படின்னாலே மிருகம் புலி. இதெல்லாம் படங்களாக கூட நம்ம பயன்படுத்தலாம். அவிட்டத்துக்கு சிங்கம் மாதிரி, இதுக்கு புலி, இதையெல்லாம் படங்களாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல இந்த செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டானே பழனி முருகன் அர்த்தம். க்ஷேத்திரம் பழனி, வைத்தீஸ்வரன் கோயிலும் செவ்வாய்க்கு உண்டான க்ஷேத்திரம். இந்த 2 வழிபாடுகளையும் நம்ம செய்யலாம். செவ்வாய் கிரகம் என்பது சிவப்பு நிறத்தை குறிக்கிறது. செவ்வாய் கிரகம் என்பது பவளம் ரத்தினத்தை குறிக்கிறது. 9ஆம் எண்ணெய் குறிக்கிறது. இதையெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம். இதையெல்லாம் பயன்படுத்துவதன் மூலமும் நம்முடைய துலா லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பணவரவு, சேமிப்பு மற்றும் சமூகம் சார்ந்த வளர்ச்சி,
தாம்பத்தியம், கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் இதில் எல்லாம் வந்து ஒரு ஆதிக்க பலம் கொண்டவர் தான் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் நமது ஜனன ஜாதகத்தில் நம்முடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு பார்க்கும்போது 12 பாவ உபநட்சத்திரங்கள்ல 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் போன்ற பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் செவ்வாய் காரகத்துவ தொழில்கள் எல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதே நமக்கு உறவு சார்ந்த 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற 11ஆம் இடம் போன்ற பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் உறவுகள் சார்ந்து அது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கும். நமக்கு வந்து அது இன்பத்தை கொடுக்கும். அப்படியும் நமக்கு வேலை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதகப்படி 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் நம்ம வாழ்நாள் முழுக்க அதை வந்து இயக்கக்கூடாது. செவ்வாய் நட்சத்திரங்களை இயக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆய்வு செய்யும்போது பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மற்றபடி இந்த விஷயத்துல பொதுவாக 18 நாட்கள்னு கணக்கெடுக்கும்போது நம்முடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இந்த செவ்வாய் கிரகமானது சுயபலம் பெறுகிறார் என்பது பொருளாதாரத்துக்கும் நன்றாக இருக்குது, உறவுக்கும் நன்றாக இருக்கிறது. உறவு வந்து மனசுக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு சாதகமாக இருக்கும். துலாத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியே செவ்வாய். இப்ப லக்னத்துல பிறந்த பெண்ணுக்கு செவ்வாயை போல ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அவங்க ஜனன ஜாதகத்துல செவ்வாய் வந்து கெடாமல் இருந்திருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்துல வரன் பார்க்கறது, உறுதி பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமண பந்தங்களை பத்தி இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான நாட்களாக அமைகிறது. அதனால துலா லக்னத்துக்கு இந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய நன்மைகளை தருகிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது நமக்கு எப்பவுமே தீமை செய்யக்கூடியது. இப்போ இந்த 4ஆம் இடத்து மாதிரி தான் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் அப்படிங்கிறது கொஞ்சம் இது இருக்கு. அதனால இதுல வந்து செவ்வாய் நம்ம ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்களுக்கு தான் அந்த 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது விபத்தாகவும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பெரிய நெருக்கடிகள், விரயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி செவ்வாய் தான் கெட்ட செவ்வாயாக மாறிவிடும். இதெல்லாம் வந்து நம்ம ஜனனஜாதத்தை அடிப்படையாக வச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப 4ஆம் இடத்துல கிரகம் வந்தாலும், 8ஆம் இடத்துல கிரகம் வந்தாலும், 12ஆம் இடத்துல கிரகம் வந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் மைனஸ் தான். நல்ல இடம்னு சொல்றதுக்கு இல்லை. இப்ப துலா லக்னத்துக்கு 12ல் இருக்காரு கேது. அது வந்து 12ங்கிறது ஒரு நல்ல இடம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி 8ஆம் இடத்துல இப்ப அடுத்து குரு வந்து மாறி வருவாரு. இப்படியெல்லாம் வந்து அந்த ஸ்தானங்களுக்குன்னு ஒரு பவர் உண்டு. பட் இருந்தாலும் அது மட்டுமே நமக்கு எல்லா நிகழ்வுகளுக்கும், நம்மளுடைய அன்றாட எல்லா நிகழ்வுகளுக்கும் பொறுப்பேற்றுக்காது. அது வந்து ஒரு கிரகம். இந்த ஒரு கிரகத்துக்கு உண்டான அது தன்மையைத்தான் குறிக்குது. அதனால இந்த செவ்வாயினால உங்களுக்கு இந்த 18 நாட்களும் மிகப்பெரிய நன்மைகள் தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் தருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.